அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு மாலை. குழந்தைகளோட அந்த தமிழ் கேட்கறதுக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பாரதியார் பாடலோட தொடங்கி இந்த மாணவர்கள் வந்து பண்ண அந்த திருமதி விளையாடல் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஒரு மொழி மேலேயும் இயற்கை மேலேயும் உலகின் மேலேயும் இந்த குழந்தைகளுக்கு காதல் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. முதல்ல வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் செந்தில் அவர்களுக்கு. செந்தில் அவர்கள் வந்து எனக்கு ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி என்னை அழைச்சி இது மாதிரி ஒரு பாடல் ஒன்று நம்ம பண்ணலாமா கல்விக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஒரு கல்வி வாழ்த்து மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவருடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு காணொலியில் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நான் குறிப்பெடுத்துட்டு இருந்தேன். அவருடைய அந்த பார்வை, தொலைநோக்கு பார்வை, என்னெல்லாம் வேணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எதை நோக்கி போகணுன்ற அந்த எல்லா எண்ணங்களையும் சொன்னார். அவர் சொன்ன அந்த பள்ளியோட வந்து அந்த கொள்கை சர்வதேச கல்வி சாமானியருக்கும் சாத்தியமேன்றதை வச்சு இந்த பாடல் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். கல்வியை பற்றின தேடல், கல்விக்கான பயணம் எல்லாமே இந்த பாடலுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது அவருக்கு. ஸோ முதல் நன்றி. அப்புறம் இன்னொரு நன்றி வந்து நான் வந்து இந்த பாடல் இசையமைச்சர் ஜெரார்ட் ஃபீலிக்ஸ்ன்றது ஒரு வளர்ந்து வரும் இசையமைப்பாளர். அவர் ரொம்ப நிறைய பாடல்கள் பண்ணிட்டு இருக்காரு. இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருந்தாரு. தீபக்கும் மாளவிகா 2 பேரும் இந்த பாட்டு பாடியிருந்தாங்க. நிறைய குழந்தைகள் பாடியிருக்காங்க பின்னாடி இந்த பாடல். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்து. இந்த கல்வி வாழ்த்து வந்து ஒவ்வொரு நாளும் இந்த பள்ளியில் ஒலிக்க போகுது. குழந்தைகள் கேட்க போகிறாங்க. அவங்களுடைய கல்வி எங்கேருந்து தொடங்குது, எதை நோக்கி போகுது. நான் படிக்கும்போது, நம்ம ஜென்ரேஷன் நிறைய பேர் படிக்கும்போது மொபைல் ஃபோன்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, நமக்கு டெலிவிஷன் இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இல்லை. இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி இந்த குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி செயற்கை நுண்ணறிவு மாதிரியான தொழில்நுட்பங்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போது எதை கேட்டாலும் எடுத்துக்க முடியும், என்ன வேலைனாலும் அதை வச்சு வாங்கிக்க முடியும்னும் போது கல்வியை நம்ம வேறு மாதிரி யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இன்னொரு குழந்தைகள் கூட எப்படி நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதோ, வேறு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளோட நம்ம பள்ளியில் படிக்கிற குழந்தைய எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாதோ, அதே மாதிரி நம்மளோட நேற்று கூடையும் இந்த மாணவர்களை வந்து நம்ம கம்பேர் பண்ணாமல் இருந்தோம்னா ரொம்ப இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த தலைமுறை குழந்தைகளோட மனதுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை நம்மளால் பார்க்க முடியும். அவங்களோட சேர்ந்து இந்த உலகத்தை நம்மளால் ரசிக்க முடியும். அது எல்லாத்துக்காகவும் வழிவகை செஞ்சு கொடுக்குற செந்தில் அவர்களுக்கும், இந்த பள்ளியோட நிர்வாகிகள் எல்லாருக்கும், ஆசிரியர்கள், இன்றைக்கி வந்து ரொம்ப அழகான நடனம், பாடல்கள் எல்லாமே பண்ண மாணவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கல்வி வாழ்த்து பாடல் தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் காட்டில். இன்னும் எத்தனையோ நூற்றாண்டுகள் வந்து இந்த பள்ளி தொடர்ந்து நடக்கணும். அப்போ வந்து பல நூற்றாண்டுகள் கழித்து இங்கே படிக்கிற மாணவர்களோட விழிகள்லையும் அவங்களுடைய மனதிலையும் இந்த பாடல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கான முதல் அடி இன்னைக்கு இங்கே ஆரம்பித்து வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி சர்வதேச கல்வி சாமானியர்களுக்கு கல்வி குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்